ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 84வது பாடல் பார்க்கலாம். வைகும் அவ்வழி மாதவம் யாவும் ஓர் செய்கை கொண்டு நடந்தன தீது அரு மொய்கொள் வீரன் முளரியம் தாளினால் மெய்கொள் மங்கை அருள் முனி மேவினான். இதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தீது அரு குற்றமில்லாத மொய்கொள் வீரன், வலிமையுள்ள வீரனான ராமனது முளரியம் தாளினால் செந்தாமரை போலும் திருவடித்துகளால் மெய்கொள் மங்கை பழைய உண்மை வடிவம் அடைந்த அகலிகை அருள் பெற்றருளிய முனி சதானந்த முனிவன் வைகும் அவ்வழி அவர்கள் தங்கிய மாளிகை இடத்தில் மாதவம் யாவும் பெருந்தவங்கள் எல்லாம் ஓர் செய்கை கொண்டு சீலமாகிய ஓர் உருவம் கொண்டு நடந்து வந்தது போல மேவினான் வந்தான். இப்ப நம்ம அந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்திரன் வந்தது, அகலிகை சாபம் பெற்றது, கல்லாக மாறியது, அதுக்கப்புறம் திருப்பி ராமன் சாப விமோச்சனம் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி கௌதம முனிவனுக்கும் அகலிகைக்கும் இவர்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த சதானந்த முனிவர். அவர் யாரு அப்படின்னா ஜனக மன்னனுடைய அவை புரோகிதர், அரசவை புரோகிதராக இருக்கக்கூடியவர். எப்படி வசிஷ்டர் தசரதனுக்கு குலகுருவாகவும் புரோகிதராகவும் இருக்காரோ அந்த மாதிரி ஜனகனுக்கு புரோகிதராக இருப்பவர் தான் இந்த சதானந்த முனிவர். இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா மாதவம் யாவும் ஓர் செய்கை கொண்டு நடந்தன அப்படின்னு. இந்த இடத்துல செய்கை அப்படிங்கிறதுக்கு சீலம், அதாவது செயல் அப்படின்னு அர்த்தம் பண்ணாம சீலம் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். சீலம்னா என்னது? ஒரு தன்மை, நல்லொழுக்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா ஒழுக்க சீலர் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது நல்லொழுக்கத்தில் முதன்மையானவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட நல்லொழுக்கம் எல்லாத்தையும் மொத்தமா ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் சதானந்த முனிவர் அப்படின்னு உயர்வா சொல்றாரு கம்பர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தாடகைய அறிமுகப்படுத்தும் பொழுதும் சரி குற்றம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குற்றத்தையும் மொத்தமா ஒரு பெண் வடிவம் கொடுத்தா அதுதான் தாடகை அப்படின்னு அறிமுகப்படுத்தினாரு. அதே மாதிரி கலைக்கோட்டு முனிவரை சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? மக்களையே விலங்குகள்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்தவர் அப்படின்னு. அதே மாதிரி விஸ்வாமித்திர முனிவனை சொல்லும் பொழுது தவ பயன் எல்லாத்தையும் மொத்தமா செஞ்சு வச்சு ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி சதானந்த முனிவர் என்ன சொல்றாரு? மாதவம் யாவும் ஓர் செய்கை கொண்டு நடந்தன அப்படின்னு. எல்லா நல்லொழுக்கத்துக்கும் மொத்தமா ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் சதானந்தர் அப்படின்னு ரொம்ப உயர்வா சொல்றாரு. இதுல ராமனுடைய அடித்துகள் திருவடித்துகள் பட்டு உண்மை வடிவம் பெற்ற அகலிகையின் மகனான சதானந்தன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு கம்பர்? தீது அரு மொய்கொள் வீரன் அப்படின்னு, குற்றமில்லாத வலிமையுள்ள மொயம்பு அப்படி. நம்ம ஏற்கனவே மொயம்பு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பல பாடல்கள் முன்னாடி. நான் கூட இது பாரதியாரினுடைய பாட்டு அதைத்தான் உதாரணமா சொன்னேன். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிப்பது நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு. பாரதியார் வாழ்ந்த காலத்துல பாரத தேசத்தின் மக்கள் தொகை 30 கோடி. அதனால 30 கோடி முகம் இருந்தா கூட உயிர் ஒன்றுதான், எல்லாரும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிப்போம். அது வலிமையுள்ள, எங்க எல்லாருக்கும் வலிமை இருக்கு, அடிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்ற இடத்துல மொயம்புற ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்றாருல. நான் எத்தனை தடவை, அதாவது மேற்கோள் இதே பாட்டையே பல முறை நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். பாரதியார், ஔவையார், திருவள்ளுவர் இவர்களுடைய குரல் எல்லாம் நம்ம குரலையோ அல்லது இந்த மாதிரி அவங்களுடைய எழுதி வச்ச பாடல்களையோ இதெல்லாம் லட்சம் தடவை கூட நம்ம உதாரணமா சொல்லலாம். ஒண்ணு நமக்கு சலிப்பே வராது. ஏன்னா அவர்கள் சொன்ன சொற்கள், அவர்கள் நினைத்த நினைப்பு இதெல்லாத்தையும் நம்ம நினைவு கூறுறோங்கிறதே நமக்கு ஒரு பெருமை தான். அதனால இதை திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒன்னும் தப்பு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்? அப்பேற்பட்ட வலிமையுள்ள மொய்கொள் வீரன், வலிமையுள்ள வீரனான முளரியம் தாளினால், அம்முனா அழகு, அது நம்ம அந்தனர், அஞ்சுகம் அந்த சொற்கள்லாம் நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்திருக்கோம். அழகுள்ள முளரி தாளினால் அப்படின்னா, முளரின்னா தாமரைக்கான இன்னொரு பேரு. சில பேர் என்ன சொல்றாங்க, முள் கூட்டல் அலரி அதுதான் முளரி அப்படின்னு வந்திருக்குன்னு. அதுல ஆனா எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தாமரையில முள்ளு கிடையாது. தாமரைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர எப்படி சகசிரம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல 1000 அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இங்க 1 கோடி
அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்லும் முளரி அப்படிங்கிறது தான். இதை தவிர பிரம்மலோகத்தையும் குறிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பறவைகள் பயன்படுத்தக்கூடிய கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முள்ளுள்ள ஒரு குச்சி இருக்குல்ல, அதுவும் முளரி தான். இந்த இடத்துல தாமரை அப்படிங்கிற பொருள் தான் வருது. செந்தாமரை போன்ற திருவடி துகள்ல மெய்கொள் மங்கை, அது அகலிகை அப்படின்னு நேரா சொல்லாம என்ன சொல்றாரு, மெய்கொள் மங்கை அப்படின்னு. இந்த இடத்துல கம்பர் ஒரு வார்த்தை விளையாடுறாரு. மெய்ங்கிறதுக்கு உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உண்மையான திரும்ப பழைய வடிவம் பெற்ற அகலிகை அப்படின்னு ரெண்டுமே பொருள் வரணும் அப்படின்றதுனால மெய்கொள் மங்கை அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அகலிகை அருளிய சதானந்த முனிவன் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வைகும் அவ்வழி மாதவம் யாவும் ஓர் செய்கை கொண்டு நடந்தன, தீது அரு மொய்கொள் வீரன் முளரியம் தாளினால் மெய்கொள் மங்கை அருள் முனி மேவினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.